ஹலோ, வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். நீங்க இருட்டுல தேடுற உண்மை கதைகள், மறைக்கப்பட்ட மனித ஒளிகளின் பின்னால் இருக்கும் இருள்கள் அனைத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கே நாங்கள் இங்கு இருக்கிறோம். இன்றைய நிஜமான கொடூரமான பயங்கர கதையின் கதாநாயகன் ஒரு சாதாரண குழந்தை போல தோன்றலாம். ஆனால் அந்த மௌனம் ஒரு சத்தமற்ற அலறல். கேடல் ஜென்சன் ராஜா. புதிய சடங்குகள், ஆவியிலிருந்து ஆன்மா பிரியும் பயணம், இவையெல்லாம் ஒருவனின் சித்தம் பிசைந்து போன பின்னணிக்கு துவக்கம் மட்டுமே. அழகான குடும்பம், சிறந்த கல்வி, சமூக மரியாதை. ஆனால் அதிலே ஒரு பிளவு. ஒரு சிறுவன் மெதுவாக ஒரு மிருகமாக மாறுகிறான். அவன் ஒரு நாள் தான் நேசிக்க வேண்டும் என்று எண்ணியவர்களே ஒரு கொடூரமான சடங்கு நிறைவேற்ற அழைக்கிறான். இது ஒரு த்ரில்லர் அல்ல, இது உண்மை. இப்போ கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட நாயகன் கேடல் ஜென்சன் ராஜா நந்தநல்லூரில் பிறந்தவர். இவர் ஒரு உயர்பட்ட கல்வியில் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா டாக்டர் ராஜா ஒரு வரலாற்று பேராசிரியர். தாயார் டாக்டர் ஜீன் பத்மா ஒரு பிரபலமான கார்டியாலஜிஸ்ட். அவருக்கு ஒரு தங்கை இருந்தால், கெரோலின். அவள் தனது தாயைப் போலவே மருத்துவராக வர விரும்பினாள். வீட்டில் அவர்களுடன் ஜீன் பத்மாவின் அம்மா லலிதா அவர்களுடன் இருந்தார். அந்த குடும்ப புகழின் ஒரே விதிவிலக்காக இருந்தவர் கெடல். அவர் சிறுவயதிலேயே அமைதியான, யாரிடமும் அதிகம் பேசாத, மிகவும் ரிசர்வ்டானவன். பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மற்ற உறவினர்கள் மற்றும் தங்கையுடன் ஒப்பிடும்போது அவருடைய திறன்கள் மிகவும் குறைவாகவே இருந்தது. அதனால் அவரது தந்தை தொடர்ந்து, "நீ படிக்க வேண்டும், நீயும் உனது தங்கை போல ஆக வேண்டும்" என உளச்சுமையை அதிகம் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு பிள்ளையை உங்கள் வீட்டில் எப்போதும் ஒப்பிடுவீர்களா? சர்மா சார் பையனை பாரு, பிரியா மேடம் பொண்ணை பாரு, இவ்வாறெல்லாம் ஒப்பிடுவீர்களா? அது எப்படி நமக்கு மோசமாக தோன்றுமோ அதே உணர்வை கெடல் அனுபவித்தான். அவனுடைய தனிமையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. அவன் தனக்குள்ளே வாழ்ந்தான். நண்பர்களே இல்ல. ஊர் மக்களும் அவனை பற்றி அதிகம் அறியவில்லை. அவன் முழு உலகம் அவனுடைய அறை, அவனுடைய லேப்டாப். அவன் விரும்பியது இணையத்தில் சர்ஃபிங் பண்ணுவது, வீடியோ கேம்ஸ் விளையாடுவது. அவனது வாழ்வில் ஒரே ஈர்ப்பு இந்த டிஜிட்டல் உலகம். அப்படி இருக்கும்போது 14 வயதில் அவன் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்ற ஒரு விசித்திரமான ரிச்சுவல் குறித்து இணையத்தில் தெரிந்து கொள்கிறான். அதாவது, ஒருவர் தங்களுடைய ஆன்மாவை தங்களுடைய உடலில் இருந்து பிரித்து வெளியே அனுப்பும் ரீதியான ஒரு ஆத்தியாத்ம ரிச்சுவல். இது அவனை முற்றிலும் ஆட்கொள்கிறது. அவன் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி அனைத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அனைத்து வீடியோக்களும், கட்டுரைகளும், எந்த தகவல்களும் தவற விட மாட்டான். இந்த ரிச்சுவலை பற்றி செய்ய அவன் தொடங்கினான். சில சமயம் அவன் வாரந்தோறும் அறையிலிருந்து வெளியே வராமல் அதையே செய்வான். கூறினான், "இந்த பயிற்சியின் போது எனக்கு ஒரு வகையான டோபமைன் ரஷ் கிடைக்குது. அதாவது, அது ஒரு மனநிலை சார்ந்த போதை கிடைப்பது போல் இருக்கும். அதனால் அது ஒரு போதை போலவே நிதானமாக ஒரு அடிமை நிலைக்கு அழைத்து செல்கிறது." பள்ளியில் குறைந்த மதிப்பெண்கள், குடும்ப அழுத்தம், நண்பர்கள் இல்லாமை, இவையெல்லாம் சேர்த்து அவனுடைய மனநிலையை தினசரி சிதைக்க ஆரம்பித்தது. 12ஆம் வகுப்பிற்கு வந்தவுடன் அவன் தன்னுடைய பெற்றோருடன் நேரடியாக சொல்கிறான். "நான் படிக்க விரும்பவில்லை, நான் வேறேதாவது செய்ய ஆசைப்படுகிறேன்" என்று கூறினார். இதற்கு பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு அவர் பள்ளியை விட்டு வெளியேறுகிறார். அவரது பெற்றோர் மிகவும் கவலையில் வீழ்ந்தனர். என்ன பையன், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாதா என்று சிந்திக்க ஆரம்பித்தனர். அதனால் முதலில் அவர் மருத்துவம் படிக்க உக்ரைனுக்கு அனுப்பப்படுகிறார். ஆனால் அங்கேயும் அவர் சில மாதங்களில் கைவிடப்படுகிறார். பிறகு இன்ஜினியரிங்க்கு அனுப்பப்படுகிறார். அதுவும் பயனில்லை. கடைசியில் அனிமேஷனில் ஆர்வம் உள்ளது என்று சொல்வதன் பேரில் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்படுகிறார். இப்போதுதான் அவரது பெற்றோர்களுக்கு ஒரு நிம்மதி தோன்றுகிறது. நம்ம பையன் வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷனில் போகிறான் போல இருக்கே. ஆனால் உண்மையான கதை அங்கில்லை. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. இறுதியாக ஒரு கேம் டெவலப்பர் போல நடந்த டெரில் தனது அறையை பூட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் கணினியில் விளையாட்டுகள் உருவாக்கவில்லை, ஒரு சாத்தான் சடங்கு உருவாக்கி கொண்டிருந்தான். அவன் சொல்லும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் உண்மையில் ஆன்மா பிரியும் பயணமா, அல்லது அவன் மனதை பிரிக்கும் ஆரம்பமா? ஒரு கேள்வி. ஒருவன் இவ்வளவு தனிமையில் மூழ்கும் போது அவன் என்னவாக மாறுவான்? இது பற்றிய உங்கள் எண்ணங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இது ஒரு சாதாரண மன அழுத்தமா, இல்லை ஒரு பயங்கரமான மனநோயின் ஆரம்பம் என்று தோணுதா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க நிலை சேனல். அடுத்து அவன் கதையில் திகிலூட்டும் அடுத்த பகுதி ஆரம்பிக்க போகிறது. நீங்களும் ரெடியா இருங்க.